மீனம், மீன ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த நேரம் சாதாரணமான நேரம் கிடையாது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான திருப்பம் தொடங்கி இருக்கு. அதாவது நீங்க கடந்த சில வாரங்களாகவே ஒரு அமைதியான நிலையை உணர்றீங்க. சில விஷயங்கள் முடிஞ்ச மாதிரியும், சில மனிதர்கள் உங்களை விட்டு தூரமா போன மாதிரியும் மனதிற்கு ஒரு புதிய புரிதல் வந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, 12 வருட ஜோதிட சுழற்சியில் ஒரு முக்கியமான கதவு மீனத்திற்கு திறக்க போகுது. இந்த வீடியோவில் நான் ஒரு குறிப்பிட்ட 3 மாத காலத்தை சொல்ல போகிறேன். அந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தோட திசையை தீர்மானிக்கும். மீன ராசி உணர்ச்சியின் ஆழம், தியாகத்தின் உச்சம், மௌனத்தின் வலிமை. நீங்க எல்லாரையும் புரிஞ்சுப்பீங்க, ஆனா உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கடந்த 1 வருஷமா நீங்க உங்க மனதிற்குள் ஒரு அமைதியான மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. என்னோட மதிப்பு என்ன, நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கறேன், என்னுடைய நேரம் எப்பதான் வரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இந்த கேள்விகள் உங்களுடைய உள்ளார்ந்த விழிப்புணர்வை திறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதற்கான அறிகுறி தான் இது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு உங்க ராசி அதிபதி. சனி பகவான் என்ன செய்வார்னா, கடந்த சில மாதங்களாகவே உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் வளர்ச்சி பொறுமையாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்களே நினைத்தாலும் அந்த முடிவை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தள்ளி போகும். அதனால உங்களுக்கு என்ன தோணும்னா, எதுவுமே வேகமா நகர மாட்டேங்குதே, நான் என்னதான் செஞ்சாலும் எதுவுமே வேகமா போகலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கவனமா கேளுங்க, சனி என்னைக்குமே உங்களை புறக்கணிக்காது, ஆனா தாமதமாக்கும். அந்த தாமதம் நிராகரிப்புக்கு இல்லை, மிகப்பெரிய அளவில் உங்களை தயாராக்குவதற்காக. ஆனால் சனீஸ்வரன் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்து கொடுக்கும் வாத்தியார்னே சொல்லலாம். அவரு உங்களுக்கு எதை தந்தாலுமே அதை தாமதமாக தான் தருவார். ஆனால் நிரந்தரமாக அந்த பாராட்டுகளும் கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும்படி தருவார். மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, கடந்த 8 மாதங்களாக நீங்க கடந்து வந்த பாதை சாதாரணமானது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான உணர்வு விழிப்பு காலம். இந்த காலத்துல ஒரு உறவின் உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும். இதற்கு முன் நீங்க சந்தேகப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தள்ளி வைத்திருப்பீர்கள். ஆனா இப்ப மனசு அந்த ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்கவே சம்மதிக்காது. யார் உண்மையா இருக்காங்க, யார் தேவைக்காக மட்டும் இருக்கிறாங்க, யார் உங்க மனசை மதிக்கிறாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே அமைதியாக கிடைத்திருக்கும். மிகப்பெரிய ஒரு உண்மையை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மற்றொரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கும். என்னன்னா, உங்களுடைய சுற்று வட்டாரம் இயல்பாகவே வடிகட்டப்பட்டிருக்கும். நீங்க யாரையுமே தள்ளி வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சில பேர் அவர்களாகவே உங்களை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. சில உரையாடல்கள் குறைந்திருக்கும், சில உறவுகள் மெதுவாக பலவீனமாகியிருக்கும். இதெல்லாமே இழப்பு கிடையாது. சரியான இடத்திற்கு மீனம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்களிலும் நான் செய்கிற உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குதா, இங்கே நான் வேலை செஞ்சேன்னா என்னால் வளர முடியுமா, இப்படி உங்களையே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது குறை கூறுற மனநிலை கிடையாது, மிகப்பெரிய மாபெரும் விழிப்புணர்வு. ஒரு நாள் நீங்க அமைதியா இருந்த பொழுது ஒரு ஆழமான எண்ணம் வந்திருக்கும். இனி நான் மாற வேண்டும், இதற்கு மேலேயும் நான் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த எண்ணம் கோபத்தில் வந்ததல்ல, அது தெளிவில் வந்தது. அது பழிவாங்கிற எண்ணமே கிடையாது, சுயமரியாதையுடைய எழுச்சி. இனிமேலும் நான் என்னுடைய சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண தருணம். அந்த ஒரு எண்ணமே உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பம். அது சாதாரண சிந்தனை கிடையாது, உங்க உள்ளம் அடுத்த நிலைக்கு
தயாராகியிருக்கு என்பதற்கான அறிகுறி. நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா முதலில் நம்முடைய மனசு மாறணும். அந்த மாற்றம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே மீன ராசிக்கு ஆரம்பிச்சாச்சு. மீன ராசிக்காரர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு காலத்தில் தூரமாக போன ஒருத்தர் மீண்டும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை தொடப்போகிறார். அவர் யார் தெரியுமா? ஒரு பழைய நண்பராக இருக்கலாம், ஒரு பழைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்க மனசுல ஆழமா பதிந்த ஒருவராக இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முறை நிலைமையே வேறு. ஏன்னா நீங்க இப்ப பழைய ஆள் கிடையாது. உங்க மனநிலை மாறியிருக்கு. உங்களின் மதிப்பு உணர்வு உயர்ந்திருக்கு. யாரை உள்ள வரவிடணும், யாரை வெளியவே வைக்கணும் என்பதற்கான தெளிவு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சந்திப்பு பழைய காயத்தை மீண்டும் திறக்க வரவில்லை. அது ஒரு உறுதியை தர வருகின்றது. நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய்ன்னு விதியே உங்களுக்கு சொல்ல வரும். கவனமா பாருங்க. முன்னாடி நீங்கள் அதிகமாக விளக்கம் கொடுத்திருப்பீங்க, அதிக நேரம் காத்திருந்திருப்பீங்க, அதிகமா எல்லாத்தையும் தாங்கியிருப்பீங்க. ஆனா இந்த முறை நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆனா பலவீனமாக இல்லை, மிகவும் உறுதியாக. உங்க அமைதிக்குள்ள ஒரு வலிமை இருக்கும். இந்த சந்திப்பு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக இல்லை, உங்களோட வளர்ச்சியை நீங்களே உணர்வதற்காக. ஒரு காலத்தில் உங்களை விட்டு தூரமாக இருந்தவர் இப்போ உங்களை தேடி வருவது எதற்காகனா, இழந்ததை நினைவுபடுத்துவதற்காக இல்லை, நீங்க எவ்வளவு உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கிறதுக்காக. மீன ராசிக்காரர்களே, சில சந்திப்புகள் உறவுக்காக வராது, உறுதிக்காக வரும். அந்த உறுதி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கதவை மூடிவிட்டு ஒரு புதிய கதவை திறக்கும். இந்த 7 நிமிட நேரம் வரை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த செய்தி உங்க நேரத்துக்கு தான் வந்திருக்கு, உங்களுக்காக தான் வந்திருக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க உங்களை நிரூபிக்க நிறைய முயற்சி செய்தீங்க. நான் நல்லவன் தான், நான் உண்மையானவன் தான், என்னை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இப்படி பல தடவை உங்க மனசை விளக்க முயற்சி செய்தீங்க. ஆனா இப்ப அந்த நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. இனி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் அடுத்தவர்களால் நீங்க தேர்வு செய்யப்படணும்னு காத்திருந்தீங்க. இனி நீங்களே தேர்வு செய்ய போறீங்க. யாரை அருகில் வைக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கணும், எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்கிவிட்டீர்கள். இது சின்ன மாற்றம் போலதான் இருக்கும், ஆனா உண்மையிலேயே இதுதான் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய பெரிய அடித்தளம். அடித்தளம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நீங்க அந்த அடித்தளத்தின் மேல் எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஏறி நின்று சாதிக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய மதிப்பை உணர்ந்த பிறகே அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அவனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். மீன ராசிக்காரர்களே, நீங்க இனிமே விளக்கம் கொடுக்க மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க, ஆனா உறுதியாக இருப்பீங்க. உங்க அமைதி பயந்ததால இல்ல, தெளிவினால். இந்த மனமாற்றம்தான் உங்க வாழ்க்கையில அடுத்த உயர்வுக்கான தொடக்கம். அடுத்த 60 முதல் 90 நாட்கள் உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். இந்த காலம் சாதாரணமான காலம் இல்லை, இது விதியின் கதவுகள் திறக்கக்கூடிய நேரம். இந்த நாட்களில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். பணவரவு தொடர்பான ஒரு திறப்பாவும் அது இருக்கலாம், புதிய பொறுப்பாகவும் இருக்கலாம், அல்லது முற்றிலும் புதிய வேறுபட்ட மாறுபட்ட தொடக்கமாகவும் இருக்கலாம். இதுல ஏதேனும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.
அது திடீர்னு வந்த மாதிரி தோணும். இது எப்படி இப்ப வந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா உண்மையிலேயே அது திடீரல்ல. கடந்த 2 வருஷமா நீங்க அமைதியா செய்த உழைப்பின் பலன்தான் அது. நீங்க பொறுமையாக தாங்கிய கஷ்டத்தின் பதில் அது. யாருக்கும் தெரியாம கட்டிய அடித்தளத்தோட வெளிப்பாடு அது. மீன ராசிக்காரர்களே, வாய்ப்பு வந்தா பயம் முன்னாடி வரலாம். நான் இதற்கு தயாரா அப்படின்னு உங்களுக்கே தோணலாம். ஆனா நினைச்சு பாருங்க, இந்த வாய்ப்பு உங்களை தேடி வருதென்றால் நீங்க தயார்தான். என்னைக்குமே பிரபஞ்சம் தயாரானவனுக்கு மட்டுமே தான் கதவுகளை திறக்கும். தன்னம்பிக்கையோட ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த காலம் உங்க வாழ்க்கையை நீண்ட காலத்துக்கு உயர்த்தும். இந்த 60 முதல் 90 நாட்கள் உங்க எதிர்காலத்துடைய விதை காலம். இப்ப எடுக்கிற ஒரு முடிவு அடுத்து வரப்போகும் 3 வருஷத்தோட பயணத்தை மாற்றப் போகுது. அதனால இந்த நேரத்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு தனி வரம் இருக்கு. அது வெளியில் தெரியாத வலிமை. உங்க மனசு சாதாரணமான மனசே கிடையாது. உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். எப்பயுமே இந்த காலகட்டத்தில் அது இன்னும் அதிகமாக கூர்மையாக இருக்கும். சில இரவுகளில் விசித்திரமான கனவுகள் வரலாம். சில நேரங்களில் யாரும் சொல்லாமலே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே உங்களுக்கு உணர்வு வரும். சில மனிதர்கள் பற்றி உள்ளுக்குள்ள ஒரு சைகை வரும். இவர் சரியானவர் தானா? இந்த வாய்ப்பை நாம இப்ப ஏற்கணுமா? இந்த கேள்விகளுக்கு உங்கள் உள்ளம் உடனே பதில் தர ஆரம்பிக்கும். மீன ராசி அன்பர்களே, இந்த உள்ளுணர்வை புறக்கணிக்காதீங்க. பல தடவை நீங்க மனசு சொன்னதை கேட்காம பிறர் சொன்னதை கேட்டு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுடைய உள்ளம் சொல்வது தவறாகவே இருக்காது. நம்பி நீங்க உங்களின் மனம் போன போக்கில் போகலாம். உங்க உணர்வு இப்ப சரியான அதிர்வில் தான் இருக்குது. யாரை நம்பணும், எதை தவிர்க்கணும், எந்த வழியில் போகணும்ன்ற கேள்விக்கு எல்லாத்துக்குமே சைகை உள்ளுக்குள்ளேயே தெளிவாக வரும். மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மாறக்கூடிய நேரம்தான் இது. வாழ்க்கையெல்லாம் நமக்கு வேண்டியது வெளியிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில்லை. சில நேரங்களில் உள்ளே வரும் அமைதியான குரல்தான் உங்க பாதையை சரி செய்யும். இந்த காலம் அந்த அமைதியான குரலை கேட்கக்கூடிய காலம். வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய வரி என்னவென்றால், உங்களுடைய உயர்வு அமைதியாக ஆரம்பித்து அதிரடியாக வெளிப்பட போகுது. நீங்க மெதுவா வளர்றீங்கன்னு நினைச்சாலும் உங்களுடைய அடித்தளம் ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்திற்கு பிறகு நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே பின்னோக்கி செல்ல மாட்டீர்கள். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு மீனம் நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. மீன ராசி அன்பர்களே, வீடியோ ஆரம்பத்துல நான் சொன்ன 3 மாத காலம் நினைவுல இருக்கா? அந்த 3 மாதம் உங்க வாழ்க்கையில் சாதாரணமான காலம் இல்லை. அது உங்களின் எதிர்காலத்தை வரையக்கூடிய காலம். என்னைக்குமே நிகழ்காலம்தான் எதிர்காலமாய் மாறுகின்றதுன்றதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே நிகழ்காலத்தில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இருப்போம். இந்த காலத்துல ஒரு முக்கியமான முடிவு, ஒரு எதிர்பாராத உரையாடல் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு, இதுல ஏதேனும் ஒன்று உங்க வாழ்க்கை பாதையை உறுதியாக மாற்றும். அந்த நேரம் வந்தா தவற விடாதீங்க. பயம் வந்தாலும் பின்னாடி போகாதீங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க பல தடவை உணர்ச்சியில் ஆழமா மூழ்கினீங்க. பல தடவை மற்றவர்களுக்காக தியாகத்தையும் செஞ்சீங்க. பல தடவை உங்களையே மறந்தீங்க. ஆனா இப்போ பள்ளத்திலிருந்து மேலே எழக்கூடிய நேரம். உங்க மதிப்பை உணர்ந்து உங்க வாழ்க்கையை நீங்களே தேர்வு செய்யக்கூடிய நேரம். இது கஷ்டத்தின் முடிவல்ல, உயர்வின் தொடக்கம். அதனாலதான் இந்த செய்தி இந்த நேரத்துல உங்களை தேடி வந்திருக்கு. இல்லனா நீங்க இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அவசியமே
ஏற்பட்டு இருக்காது. எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.